நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கமெண்ட் பண்றாங்க. இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த கொஷின்ஸ்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல பண்றீங்க. வாட்ஸ்அப்ல நீங்க வந்து என்னன்னா இந்த கொஷின்ஸை நீங்க ஆன்சர் பண்றதை விட இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நீங்க இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல போடும்போது இன்னொருத்தர் வந்து என்னன்னா அது என்னங்கிறது கரெக்டா இருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ண முடியும். உங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் கூட போகும். சரியா? அதனால வந்து என்ன, அது வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கு அடுத்தது டிகோடிங் நீட் 2025 போடுங்க சார். அதே மாதிரி சார் டிகோடிங் நீட் 2025 பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போடுங்க சார்னு கேட்டிருக்காங்க. இந்த ரிலவெண்டான ஒரு வீடியோ கண்டிப்பா வந்துன்னா உங்களுக்காக 2025 டிகோடிங் வீடியோ வரும். சரியா? இப்போ நம்ம ட்ரிக்கு போயிடலாம். இது வந்து ட்ரிக் நம்பர் 23, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். அதாவது ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு அந்த ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். சரியா? பாருங்க, a parallel plate air capacitor has a capacitance of 10 microfarad. அப்ப ஒரு parallel plate capacitor. சரியா? இதோட கெப்பாசிட்டன்ஸ் C யோட வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா C is equal to 10 into 10 power minus 6 farad. அதான் 10 microfarad. ஓகே, அதுக்கு அடுத்தது the distance between the plates என்ன சொல்றாங்க, 5 mm. அப்படின்னா என்ன, 5 into 10 power minus 3 meter. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இந்த டெல்டா வி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த பிளேட்ஸ்? இந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன அப்படிங்கறத கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எஃபோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணலாம்னா 1/. இப்போ என்ன பண்றோம்னா, இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்ன இருக்கு, 5 mm, 5 into 10 power minus 3 மீட்டர் இருக்கா. இது அப்படியே டபுள் வேல்யூ போட்டுங்க, 10 into 10 power minus 3. இங்க 5 into 10 power minus 3 என்ன பண்ணணும், இங்க 10 into 10 power minus 3 போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது C யோட வேல்யூ என்ன, 10 into 10 power minus 6. அதுக்கு அடுத்து V இருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். அப்ப 200னா இது என்ன வரும்னா 200 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 4 into 10 power 4 அப்படின்ட்டு வரும், 200 ஸ்கொயர். சரியா? அப்ப 4 into 10 power 4. அவ்வளவுதான். இதுல வந்து பாருங்க, இந்த 10 கேன்சல் ஆச்சு. இந்த 10 power minus 3 மேல போச்சுன்னா 10 power plus 3. அப்ப 4 into 10 power 7 minus 6 வரும். அப்ப 10 power 1. அப்ப ஆன்சர் வந்து 40 நியூட்டன். இது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், 1/2D into CV ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா. அதனாலதான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கோ அதை டபுள் த வேல்யூ போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சியோட வேல்யூ அப்படியே வச்சுட்டோம். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்றோம்னா ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிளா கேன்சல் பண்ணாவே ஆன்சர் வர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைமிங் வந்துன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் தராங்க. சரி, அந்த 1 மினிட்குள்ள நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸியா கேன்சல் பண்ற மாதிரி தான் தருவாங்க. ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வேணா உங்களுக்கு டைம் கன்சியூமிங்கா இருக்கலாம். அதனால மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரிக்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகாம இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கிறது நீங்க முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரிக் போடுறோம்னா அந்தந்த ட்ரிக் அந்த மாடலுக்கு தான். அப்ப இந்த மாடல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த மாடல் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ஆவது இந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு, இது வந்து ட்ரிக் நம்பர் 23 போட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். சரியா? இப்போ நம்ம போடுறது லிமிட்டடா தான் போட்டுட்டு இருக்கோம். இனிமேல் நிறைய கொஸ்டின்ஸ் டெய்லி வரும். சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் மெம்பர்ஷிப் வரும். சில கொஸ்டின்ஸ் நமக்கு ரெகுலர் வீடியோஸ் ரெகுலராகவே வந்துட்டு இருக்கும். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் கேட்குறீங்க. அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே என்ன மேக்ஸிமம் அப்லோட் பண்ணலாம். அதில் மெம்பர்ஷிப் நிறைய பேர் ஆயிருக்கீங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா நிறைய வீடியோஸ் மெம்பர்ஷிப்ல இருக்கும், ட்ரிக்ஸ் இருக்கும். பாருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.